கொடுத்தோம். மனு ஏற்கப்பட்டதுன்னு தான் ரூபாய் மெசேஜ் வந்தது. ரெண்டாவது திருப்பி வரவே இல்லை. அப்போ எல்லாரும் எடுத்தாங்க, அவங்கவுங்க தேவைக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நமக்கு சுத்தமாகவே வரல. விமர்சனம் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. விமர்சனம் கொடுத்தா தானே அவங்க கட்சி ஃபேமஸ் ஆகும். விமர்சனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க விமர்சனம் கொடுத்தா தான் அந்த கட்சி இருக்குதா இல்லையான்றதே தெரியும். பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு 5000 ரூபாய் திமுக சார்பில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணம் ஆண்டுதோறும் பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் நேற்று சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டுகளாக கொடுக்கப்படாத பணம் இந்த ஆண்டு முதல் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இது தேர்தலுக்கு நெருங்கி வரும் நேரத்தில் தேர்தலுக்காக கொடுக்கப்படும் அந்த பணம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இது குறித்து மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பணம் அவசியமானதா, இந்த பணம் தேர்தலுக்கான பணமா என்பது குறித்து அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பயணம் கிடையாது. எலெக்ஷன் வருது இல்லை, ஓட்டு வாங்குறதுக்கு. ஆமாம், தெளிவாக தெரிஞ்சுங்க. அதில் இது என்ன, அது கோடை காலமா? 4 வருஷமாக எங்கே போச்சு கோடை காலம்? நான் கேட்குறேன், சிறப்பு தொகையா 4000 நம்ம 4 வருஷமாக எங்கே போச்சு? எலெக்ஷனில் 2 மாதத்தில் அதை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்துருவாங்க. அப்படியே வாயை புழங்க வேண்டியது தான். எவ்வளோ வாக்குறுதி அதெல்லாம் நிறைவேற்றுனாங்களா? இப்போ சொல்கிறது நாளைக்கு அதுதான் நடக்கும். ஏமாத்தான் செய்வாங்க. ஆமாம், என்ன சொல்கிறேன், கண்டிப்பாங்க லஞ்சம் தாங்க இது. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. 5000 சும்மா கொடுக்கல, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், டிஎம்கே காரணங்களும் அதான் லஞ்சம் கொடுத்தா. மக்கள்லாம் பழைய மாதிரிலாம் கிடையாது, தெளிவாக இருக்காங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க. ஏமாளி கிடையாது மக்கள், தெரியும் அவங்களுக்கு, அவங்களே தெரியும். 75 வருஷமாக ஆண்டுனுக்காரங்க மாறி 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 என்னத்தை கீழ்ச்சானுங்க சொல்லுங்கள்? என்னத்தை பண்ணானுங்க? வாக்குறுதி கொடுக்கத்தோடு சரி, வந்து உட்காந்தவங்கன்னா ஜனங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளோதான். எப்படி பார்க்குறோன்னா, தேர்தலுக்கு காசு கொடுத்த மாரி பார்க்குறோம். அதுதான் மாதம் மாதம் போடுறது மொத்தமாக போட்டார். இதுமாரி தேர்தல் கமிஷன் வந்துச்சுன்னா கொடுக்க முடியாதுல்ல காசு, அதெல்லாம் மொத்தமாக வங்கி கணக்கில் போட்டார். 5000 ரூபானா எந்த மூலிக்கு இப்போத்துக்கு இங்கே விலைவாசி விற்கிறதுக்கு 5000 ரூபானா ரொம்ப இது விலைவாசி எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து எல்லாமே இது பண்ணால் பரவாயில்ல. ஊர்பட்ட கடன் வாங்கி வச்சுட்டு ஆட்சி நடத்தினா எப்படி ஆகுது? ரொம்ப இதுதான். 2000 ரூபாய் எதுங்க? அதனால் இலவசமே வேணாங்க எங்களுக்கு. ஃப்ரீ பஸ்ஸு வேணாம். அவர் எடப்பாடி அவருன்னா ஜென்ஸுக்கு ஃப்ரீ பஸ் விட்றாருன்ற, அதனால் தேவையில்லை. இலவசமாக கொடுக்காதீங்க. கொடுக்காமலே நல்லா சேர்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக வருவீங்க. இலவசமே வேணாம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துச்சு. 1000 ரூபாயை சம்பாதிக்காமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாரி ஒரு 1000 ரூபா கஷ்டப்படலாம். இப்போனா 1000 ரூபா அசால்ட்டாக சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ வேணாம், இலவசம் வேணாம். மக்களுக்கு எதுவும் செய்யுங்க. நல்லா இது கவர்மெண்ட் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுங்க. படித்தவனுங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. அது கரெக்டு தான். அந்த எலெக்ஷனு தெளிவாக இருக்குது. அப்போ கொடுக்க முடியாது, இப்போ கொடுக்கல. இப்போ வந்து கொடுக்குறாங்க. வந்த புதுசில் 4000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு? ஒன்றே கொடுக்கல. லாஸ்ட்டில் இப்போ 5000 ரூபா. எங்களுக்கே தெரியாத வங்கி கணக்கில் காலையில் வந்து மெசேஜ் வருது எங்களுக்கு. அந்த இலவசம் வேணான்றான். எதுக்கே தேவையில்லாமல் அந்த ஃப்ரீ பஸ் விட்டு அவங்கள கேவலப்படுத்தி இது பண்ணி ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு. அப்போ ஆட்டோ டிரைவரு, டாக்ஸி டிரைவர் ஓட்டுறோன்னா அப்போனா அவங்களுக்கு எல்லாமே அடிப்படும். நிறைய இடத்துல போனால் ரோடு சரியில்லை, எல்லாம் டைவர்ஷனும் ஒன்வேன்னு எங்களுக்கே அழுத்து போகுது. அதாவது ரோடு நல்லா பண்ணி கொடுங்க. அதுமாரி தண்ணி வரலையா, அந்த இடத்த போய் பாருங்கள். இன்னும் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது, தண்ணி இல்லாத கிராமங்கள்லாம் நிறைய. அதை மேம்படுத்துங்க. நீங்கள் எலெக்ஷனில் ஃப்ரீ இலவசம் கொடுத்து எதுன்னு அது எல்லாமே இது பண்ணுங்க. ஒரு கிராமத்தை போய் பாருங்கள். அங்கே இருக்கிற எம்எல்ஏ போய் பாருங்கள், சொல்லுங்கள். போய் பாருங்க எம்பி என்ன பண்ணுறாங்க, அதை போய் பார்க்குற சொல்லுங்கள். அதை போய் மேம்படுத்துங்க. அப்போ தான் இந்த தமிழ்நாடு வந்து நல்லா இது வரும். நீங்கள் போகாமே இங்கேயே வக்காயின்னு நான் குரல் கொடுக்குறேன். நான் என்னத்தை குரல் கொடுக்குறீங்க? வருஷம்தான் ஓடுது ஓசம், ஆட்சி மாற்றம் இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் என்ன குறை தான் சொல்லின்னு இருக்கிறீங்க? எதுவுமே குறை. அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். ஏன்னா இது முன்னாடி கொடுத்துருக்கலாமே. 4 வருஷமாக கொடுக்காதது இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 5வது வருஷம் இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 4 வருஷமாக கொடுக்காது சார். முழுக்க அரசியல் தான். அது வந்து பரவாயில்ல சார், இப்போது தேவையான பணம் தான். ஆனால் இந்த சமயத்தில் போட்டது தான் வந்து இப்போது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். யோசிக்கும்
அது எலெக்ஷன் வருது இல்லைங்களா, இப்போ பிடிச்சாதான் பிடிக்க முடியும், அதனால பிடிக்கிறாங்க. வேற என்ன, வேற அது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானேங்க. அது இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ இவ்வளோ நாளாக போடாமல் இப்போ போடுறாருன்னா அது என்னத்துக்கு, பிடிக்கணும்ல, அதனால போடுறாங்க, அவ்வளோதான். அது வந்து தேர்தலுக்காக பண்ணது. 4 வருஷமாக செய்யாத இப்போ 5வது வருஷம் தேர்தல் வர்றதுக்காக செஞ்சது. இதனுடைய பண்டு பூரா 11,415 கோடி 63 லட்ச ரூபா எஸ்எஸ்னுடைய அந்த தொகையை எடுத்து தான் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அதில் 6,500 கோடி கை வச்சுட்டாங்க. டோட்டலாக கொடுத்தது பூரா 11,415 கோடியே 65 லட்சம். இது வந்து சிறப்பு கோடைக்காலம் வரும்பொழுது போன வருஷம் கோடைக்காலம் வருஷம் வருது கோடைக்காலம். இப்போ தேர்தல் கோடைக்காலம் அவங்களுக்கு ஒன்று வந்திருக்குது. அதனால் அந்த கோடைக்காலத்தை பேரை சொல்லி அவங்க பண்ணுறது வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ விஞ்ஞான காலம். அவங்க அப்பா காலத்தில் ஏமாற்றிருக்கலாம் மக்களை. என்ன இப்போ ஸ்டாலின் காலமெல்லாம் விஞ்ஞான காலம். அதனால் வந்து அவர் எதை செஞ்சாலும் வந்து பொய் பேசுகிறாரு. அந்த கூட்டணி கட்சிகளை பூரா அவருக்கு ஜால்ரா போடுறாங்க. பொய்க்கு ஜால்ரா போடும்போது காலம் பதில் சொல்லும். அதனால் 100% ஃபெயிலரு. இந்த திட்டம் வந்து ஃபெயிலருங்க, எடுபடாதுங்க. ஜால்ரா எவ்வளோ நாளைக்கு போட முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் தான் போட முடியும். தேர்தலுக்கு முன்னாடி காணாமல் போயிடுவாங்க, கண்டிப்பாக காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் போன வருஷம் போட்டுட்டு இந்த வருஷம் போட்டிருந்தீங்கன்னா அது நியாயமானது. அடுத்த வருஷம் எப்படி போடுவீங்க? நீங்கள் ஆட்சியே இல்லையே, நீங்கள் உங்களுக்கு யார் ஆட்சி அதிகாரம் கொடுத்தது? இப்போ கொடுத்தது காலியாக வீட்டுக்கு போக போகிறீங்க. அடுத்த ஒரு கோடை காலத்துக்கு நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, எப்படி போடுவீங்க? இதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள். ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க கிராமங்களில். சிட்டியில் வந்து நீ வந்து ஒரு ஹையர் கேட்டகரியில் இருக்கிறவங்க பூரா வாக்களிக்க வரதில்லை. நடுத்தர வரும்போது கீழே தான் ஓட் போடுவான். கீழே இருக்கிறவங்க பூரா திருட்டு ஓட்டு போட ரெடியாக இருப்பான். காலத்துக்கும் திராவிட கட்சி திமுகனுடைய நிலைப்பாடு திருட்டு ஓட்டு தான். 95 வாக்கு எடுத்துட்டாங்க. 95 லட்சம் வாக்குகள் வந்து எடுத்துட்டாங்க. அதை எடுக்கக்கூடாதுன்னு திமுக என்னென்ன பண்ணாங்க பார்த்துல. கோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அமைச்சரவை கூட்டினாங்க, சர்வ கட்சி கூட்டினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. கடைசியில் சரியாக பண்ணிட்டாங்க பார்த்தியா? அதுவே பேரிடி திமுகவுக்கு. அந்த ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட 70% திருட்டு ஓட்டு. அது திமுக போடுற திருட்டு ஓட்டு காணாமல் போயிடுச்சு. இப்போ அவங்ககிட்ட ஓட்டு வங்கியே இல்லை. 100% வர ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான். ஆமாம், அந்த ஓட்டு தான். ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற? எஸ்ஐஆரில் என்ன இறந்தவர்கள் ஓட்டு 25 லட்சம் ஓட்டு, மீதி ஓட்டு டபுள் என்ட்ரி. இது உண்மையான வாக்கை எடுத்துகிட்டு தேர்தலை சந்திக்க நீ ஏன் தயாராக இல்லை? அப்போ தில்லுமுள்ளு திருட்டு உன் வேலை நடக்குதில்லை. எதுவாக இருந்தாலும் எடுத்துறியா சந்திக்க தயார்னு சொல்லு. ஏன் 6 மாதம் 1 வருஷமாக இப்போ இருக்கிற முதல்வர் வந்து மேடைக்கு மேடைக்கு பேசுவார், எங்கள் கூட்டணி நீடிக்கும், என்ன நாங்கள் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னார்ல. ஏன் அப்போ அவர் பேசுகிறதில்ல? எங்கள் கூட்டணி நீடிக்கும், மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்குவோம். அப்போ நீ அப்போ பேசுகிறது 6 மாதம் முதல்வர் நான் கேட்குறேன். விஜய் வந்து சரியான ஒரு வாக்கு வங்கியை காட்டுவார், பெரிய வாக்கு வங்கி. விஜயினுடைய வாக்கு வங்கி தான் திமுக தோல்வி. விஜய் எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை வந்து சரிக்கிறாரோ அது ஆளுங்கட்சியுடைய வாக்கு வங்கி சரிதுன்னு அர்த்தம். அந்த சரிவு அதிமுகவுக்கு வெற்றி. ஒரு மாற்றமாக இருக்கும் அந்த முறை தேர்தல். திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லை விஜய்க்கு ஆகட்டும், ஒரு வித்தியாசமான தேர்தல் அது. இது வரைக்கும் தமிழ்நாடு காணாத ஒரு தேர்தல். இந்த வருஷம் தான் இந்த மாதிரி போடுறாங்க. வருஷம் இந்த மாதிரி போட்டிருந்தா கோடை. இப்போ இந்த வருஷம் மட்டும் எலெக்ஷன் வர டைமில், ஆட்சி முடிகிற டைமில் இந்த மாதிரி போடுறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியணும்ல, இது உண்மை தான். இது என்ன காரணம்னா, இந்த ஒரு விஷயத்தினால வந்து மக்கள் திரும்ப எல்லாத்தையுமே மறந்துட்டு திரும்ப வந்து இந்த மணி மைண்டோட திரும்ப எல்லோரும் நம்மளே ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி அவங்களோட தாட்ஸாக இருக்கலாம். வேறு போடுறதுலாம் அதான் சொல்லிட்டேனே, அதுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. இது வருஷம் இந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்ம இது ஒரு நார்மல்னு சொல்லலாம். இப்போ மட்டும் இது போடும்போது உங்களுக்கே அதான் எல்லாருக்குமே தெரியும். இது நான் அப்படி தான் பார்க்குறேன். மணி மைண்டட் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஓட்டு வந்து அரசியலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அவங்களோட ஆட்சி விஷயமா. சுத்தமாகவே ஃபைனலாகவே எங்களுக்கு வரல, முதல்லேருந்தே வரல. மனு கொடுத்தோம், ஏறத்துக்கு நான் வந்துட்டு ₹1 மெசேஜ் வந்தது. அக்கௌண்ட்டு நான் வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுத்துட்டேன், அது ஆதார் கார்டு லிங்க் ஆகலை. பல்லவன் பேங்க் புக்கு லிங்க் ஆச்சு. நான் அந்த புக்கு ஜெராக்ஸு தராத விட்டேன். ஸோ சுத்தமாகவே வரல. இந்த 5000 வரல, 1 மாதம் கூட வரல சார். அந்த ₹1000 அட்டை பைசா வரல, இந்த 5000 வரல. மனு கொடுத்தாங்க, ஜமா பந்தியில் மனு கொடுத்தோம். மனு ஏற்கப்பட்டதுன்னு தான் ₹1 மெசேஜ் வந்தது. 2வது திருப்பி வரவே இல்லை. அதை இப்போ எல்லாரும் எடுத்தாங்க, அவங்க தேவைக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நமக்கு சுத்தமாகவே வரல. எலெக்ஷன் தான், இதில் என்ன சந்தேகம்? என்ன எலெக்ஷனில் ஏதாவது வரும்னு சுப்ரீம் கோர்ட் நம்ம ஈவன் சிஜேஏ ஏதோ ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது லிங்க் பண்ணி தெரியும். இந்த மாதிரி லார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி வந்து இந்த எலெக்ஷன் பீரியடில் இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் சார். இது 5000 கொடுக்கும்போது ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது சார். ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் ஜாஸ்தி.
எம்பவர்மெண்ட் பேரில் எக்ஸசிவாக நிறைய அதிகாரம் கொடுத்துட்டே போகிறீங்க பெண்களுக்கு. இது இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட் எக்ஸசிவாக கொடுக்கும்போது வீட்டில் வந்து மரியாதை குறையுது. சுற்றி வளைச்சி என்னுடைய காசு நான் சம்பாதிச்சா டேக்ஸ் பேரில் வாங்கி நீங்கள் வந்து பெண்களுக்குன்னு கொடுக்கும்போது எனக்கு மரியாதையும் குறைச்சி என் காசையும் பிடிங்கி மரியாதையும் குறைக்கிறது எனக்கு ரொம்ப அநியாயப்படுதுங்க ஐயா. எழுதி கொடுத்தோம்பா, விதவை பணம் வருது. எதுவுமே 5000 ரூபாய் வாயில்லாத பசங்களாம் இருக்குது. எங்கள் அம்மா வயசானவங்க 85 வயசு, அவங்களுக்கும் ஒன்றுமே வரலப்பா, எங்களுக்கு யாருக்குமே வரல. 5000 ரூபாய் கொடுத்தது நல்ல விஷயம் தானேண்ணே, அது ஒன்றும் இது இல்லை, தப்பு இல்லை. சிஎம் அவர்கள் நல்லா தான் செஞ்சுருக்காரு. இல்லை எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்கிறதுனால அதை விட்டு போகக்கூடாதுன்றனால தான் அதை சிறப்பாக கொடுத்துருக்காங்க. மேபி அதை இன்னும் சிறப்பாக செய்வார் ஐயா. எதிர்கட்சிங்க சொல்கிறவங்க சொல்லினே தானே இருப்பாங்க எப்போவுமே. ஆளுங்கட்சி என்னவோ அவங்க தரப்பு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுன்னு தான் இருக்காங்க. எல்லோரும் அவங்க எதிர்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க எதை சொல்ல போகிறாங்க, இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொல்ல போகிறாங்கண்ணா. அதான் 5000 ரூபா போட்டது மகளிர்களுக்காக ஒரு தொகை. அது இங்கே சென்னையில் பொறுத்தளவு அந்த 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 5000 ரூபா பெருசாக தெரியாது. இப்போ ஊர் சைடு பார்த்து மப்சை சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரூபாயில் இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பொம்பளைகளுக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். வீட்டு செலவுக்கு, மக்களுடைய பாதுகாப்பு, அன்னன்னைக்குள்ள ஒரு செலவு, இதெல்லாம் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. அதாவது இது வரைக்கும் அந்த கோடைக்கால நிதின்றது அவங்க கொடுக்கல. 4 வருஷமாக கொடுக்காம நம்ம கொடுக்கல, வாஸ்தவமான பேச்சு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷன் கிட்டத்தில் நெருங்கிறதுனால பட் இப்போ அப்படி நீங்கள் கேட்க போகிறதா தான் இப்போ நாற்றுல கூட இப்போ 10000 ரூபா போட்டாங்க திடீர்னு. அவங்க எதுக்குன்னு சொல்லலை, 10000 ரூபா போட்டுட்டு விட்டுட்டாங்க. இதுக்காக போட்டிருக்கேன் அதுக்காக போட்டிருக்குன்னு சொல்ல. ஸ்டாலின் என்ன சொன்னிருக்காருன்னா இது கோடைக்கால விடுமுறை, மே மாதம் விடுமுறைனால இது அவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காரு. விமர்சனம் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. விமர்சனம் கொடுத்தா தானே அவங்க கட்சி ஃபேமஸ் ஆகும். விமர்சனத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க விமர்சனம் கொடுத்தாதான் அந்த கட்சி இருக்குதா இல்லையான்றதே தெரியும். விமர்சனம் கொடுக்கலன்னா அந்த கட்சி ஏடிஎம்கே இருக்குதா, பிஜேபி இருக்கா, இல்லை பிரேமலதா இருக்காங்களா, யார் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் அவங்க விமர்சனம் கொடுத்ததுக்கு நல்லது. அது